ஹலோ ஃபியூச்சர் டாப்பர்ஸ். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியமில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, அப்புறம் ஏ கிராஸ் ஏ, அப்புறம் பி கிராஸ் ஏ. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு கிவனில் 2, -2, 3. அப்புறம் b is equal to 1, -4. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா டு ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, அடுத்து ஏ கிராஸ் ஏ, அடுத்து பி கிராஸ் ஏ. அடுத்து நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிட்ட ஏ கிராஸ் பி எடுத்துப்போம். ஏ என்ன? 2, -2, 3 இன்டூ பி என்ன? 1, -4. அடுத்து நம்ம இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு 2 எடுத்துப்போம். இந்த 2வை 1 கூட வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம். 2 -4 கூட 2, 1, 2, -4. அடுத்து -2வையும் 1ஐயும் -2வையும் -4ஐயும், அப்போ -2, 1, -2, -4. அடுத்து 3, அப்புறம் 1, அப்புறம் 3, -4. 3, 1, 3, -4. இப்போ நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிப்போம். ஏ என்ன? 2, மேலே பார்த்துக்கோங்க, 2, -2, 3, மறுபடியும் ஏ தானே, இன்டூ 2, -2, 3. இப்போ அதே மாதிரி 2 × 2 அந்த மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணிக்க போகிறோம். போடலாமா? 2, 2, மறுபடியும் 2, -2. அடுத்து 2, 3, -2, 2. அடுத்து -2, -2, -2, 3. அடுத்து 3, 2. அடுத்து 3, -2, 3, 3. இப்போ நம்ம ஏ இன்ட்டு ஏவையும் கண்டுபிடிச்சாச்சு. கடைசியாக கண்டுபிடிக்க போகிறது பி இன்ட்டு ஏ, அதையும் கண்டுபிடிச்சிடலாம். பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி என்ன? 1, -4. அதை எழுதிப்போம். 1, -4 இன் கிராஸ் ஏ என்ன? 2, -2, 3. இப்போ அதே மாதிரி இதையும் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். 1 × 2, 1, 2, 1, -2. அடுத்து 1, 3. அடுத்து -4, -4, 2. அடுத்து -4, -2. அடுத்து -4, 3. இப்போ ஒரு சப்டிவிஷன் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஒரு ஃபஸ்ட்டு சம்லேயே அடுத்த சப்டிவிஷன் போகலாம். செகண்ட் சப்டிவிஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பிக்யூன்னு கொடுத்துருக்காங்க. கிவ் எழுதுவோம். ஏ என்ன? பிக்யூ தான். பி என்ன? பிக்யூ தான். அதை நம்ம எழுதிக்கலாம். நம்ம சேனல் அடிக்கடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவோம். தினமும் ஒரு சம் பாருங்கள், அதுவே போதும். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் போதும். இப்போ என்னென்ன ஃபைண்ட் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ஏ கிராஸ் பி ஃபைண்ட் பண்ணுவோம். அடுத்து ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் பண்ணுவோம். அடுத்து பி கிராஸ் ஏ ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு எப்போ போல் ஏ கிராஸ் பி எடுப்போம். ஏ என்ன? பிக்யூ. பி என்ன? அதுவும் பிக்யூ. இப்போ நம்ம அதையவே போட்டாச்சா? ஒரே மாதிரி தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். பி இன்ட்டு பி, பி, பி. அடுத்து பி இன்ட்டு கியூ, பி, கியூ. அடுத்து கியூ, பி. அடுத்து கியூ, கியூ. இப்போ நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிப்போம். ஏ என்ன? பிக்யூ. அதனால் நம்ம
PQ அதவே எடுத்துக்கலாம். P, Q இன்ட்டு P, Q அதே தானே. இப்போ அதே தான் மறுபடியும் பண்ண போகிறோம். P, 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 Q, Q, P, Q, Q. இப்போ நம்ம A cross Aவையும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து B cross A. B என்ன? அதே PQ. P, Q இன்ட்டு P, Q தான். P, 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 Q. அடுத்து Q, P. அடுத்து உங்களுக்கே தெரியும் Q, Q. இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷனையும் முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா? மூணுத்தையும் முடிச்சாச்சு. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to mn கொடுத்துருக்காங்க. B வந்துட்டு நல் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. A is equal to m, n. இப்போ நம்ம B எடுத்துப்போம். B வந்துட்டு நல் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. அதுவும் 0, 1 இந்த மாதிரி எந்த எலமெண்ட்ஸுமே இருக்காது. B வந்துட்டு ஒரு நல் செட். அப்போ இங்கே எதுவுமே இருக்காது, முட்டை தான் இருக்கும். அப்போ என்ன நம்ம B கூட மல்டி பண்ணாலும் அதுவும் 0வாக தான் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது போகிற என்ன? A cross B, அடுத்து A cross A, அடுத்து B cross A. ஃபஸ்ட்டு A cross B எடுத்துப்போம். A என்னன்னு பார்த்தோம்னா M, N இன்ட்டு B என்ன? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அது கூட மல்டி பண்ணால் அது 0 வாட்டம் தான். அதுதான் நான் உள்ள எலமெண்ட் 0 இருக்காது. மல்டி பண்ணால் அதே தான் வரும். ஸோ அதையே நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அது எழுதியாச்சா? நம்ம எதுவுமே இல்லை அது கூட மல்டி பண்ணால் அதே தான் வரும் கரெக்டாக. அதனால் ஃபஸ்ட்டு A cross B அதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம A cross Aவை கண்டுபிடிக்கலாம். A என்ன? M, N இன்ட்டு M, N. ஃபஸ்ட்டு M எடுத்து ரெண்டுத்துலேயும் பண்ணுவோம். M இன்ட்டு M, அடுத்து M இன்ட்டு N, N, M, N, N. இப்போ நம்ம A cross Aவும் முடிச்சாச்சு. அடுத்து நம்மளுக்கு ஒன்றே ஒன்று என்ன? B cross A. B என்ன? ஒன்றுமே இல்லை, நல் செட் அது. A என்ன? M, N. இப்போ நம்ம நல் செட்டை எது கூட மல்டி பண்ணோம்? அதாவது அந்த இடத்துல 0 இருக்குது. அது எந்த கூட மல்டி பண்ணாலும் நம்மளுக்கு அது என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது, 0 தான் கிடைக்கும். அதனால அதே நல் செட் அப்படியே வந்துடுச்சு.